முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 179. தலைப்பு: அம்பையை தூண்டிய அகிருதவர்ணர். அகிருதவர்ணா urged Amba. உத்தியோக பர்வா செக்ஷன் 179 மகாபாரதா இன் தமிழ். இது அம்போபாக்கியான பருவம் 6. இந்த பதிவின் சுருக்கம்: சால்வனை மணந்து கொள்ளச் செய்வது அல்லது பீஷ்மரை கொல்வது ஆகிய இரண்டில் ஒரு தீர்வை சொல்லுமாறு அகிருதவர்ணர் அம்பையிடம் கேட்பது. பீஷ்மரின் அறியாமையை அகிருதவர்ணரிடம் தெரிவித்த அம்பை இரண்டில் எது அறிவுக்கு இசைவானதோ அதை செய்யுமாறு சொல்வது. பீஷ்மரே அம்பையின் துயரத்திற்கு காரணம் என்று அகிருதவர்ணர் அம்பையை தூண்டுவது. அடுத்த நாள் அங்கே பரசுராமர் வருவது, அவரிடம் தனது நிலையை அம்பை விளக்குவது, பீஷ்மரை தண்டிக்க பரசுராமரை அம்பை தூண்டுவது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 179 அம்பையை தூண்டிய அகிருதவர்ணர். இப்பதிவிற்குள் நுழைவோம். அகிருதவர்ணர் அம்பையிடம் சொன்னார்: உனது இந்த துன்பங்கள் இரண்டில் ஓ அருளப்பட்ட மங்கையே, அம்பையே, நீ எதற்கு தீர்வை பெற விரும்புகிறாய்? இதை எனக்கு சொல்வாயாக. சௌபத்தின் தலைவன் சால்வன் உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்பது உனது விருப்பமாக இருந்தால், உனக்கு நன்மையை செய்ய விரும்பும் உயர் ஆன்ம பரசுராமர் நிச்சயம் அந்த சால்வனை தூண்டுவார். அல்லது கங்கையின் மைந்தனான பீஷ்மன் பரசுராமரால் போரில் வீழ்த்தப்படுவதை நீ காண வேண்டும் என்றாலும் பரசுராமர் அந்த உனது விருப்பத்தையும் நிறைவேற்றுவார். சிருஞ்சயர், அதாவது இந்த ஹோத்திரவாகனர் என்ன சொல்லப் போகிறார், நீ என்ன சொல்லப் போகிறாய் என்பதை கேட்ட பிறகு எது செய்யப்பட வேண்டும் என்பது இன்றே தீர்மானிக்கப்படட்டும் என்றார் அகிருதவர்ணர். இந்த வார்த்தைகளை கேட்ட அம்பை சொன்னாள்: ஓ புனிதமானவரே, அகிருதவர்ணரே, என் நிலையை அறியாமையில் செய்யப்பட்ட பீஷ்மனால் நான் அபகரிக்கப்பட்டேன். ஏனெனில், ஓ மறுபிறப்பாளரே, பிராமணரே, எனது இதயத்தை நான் சால்வனுக்கு கொடுத்திருந்தேன் என்பது பீஷ்மனுக்கு தெரியாது. இதை உமது மனதில் நினைத்து நீதிக்கு இசைவானது எதுவோ அது உம்மால் தீர்மானிக்கப்படட்டும். அந்த தீர்மானத்தை சாதிக்க வேண்டிய நடைமுறைகளும் மேற்கொள்ளப்படட்டும். ஓ அந்தணரே, அகிருதவர்ணரே, குருக்களில் புலியான பீஷ்மனிடத்திலோ, சால்வர்களின் ஆட்சியாளனிடத்திலோ அல்லது இந்த இருவரிடத்திலும் எது முறையாக செய்யப்பட வேண்டுமோ அதை செய்வீராக. நான் எனது துயரத்தின் வேர் குறித்து உம்மிடம் சொல்லிவிட்டேன். ஓ புனிதமானவரே, அகிருதவர்ணரே, அறிவுக்கு இசைவானது எதுவோ அதை செய்வதே உமக்கு தகும் என்றாள் அம்பை. அதற்கு அகிருதவர்ணர் அம்பையிடம் சொன்னார்: ஓ அருளப்பட்ட மங்கையே, ஓ அழகிய நிறம் கொண்டவளே, அம்பையே, அறத்தில் நிலைத்த கண்களை கொண்டு உன்னால் சொல்லப்படும் இஃது உண்மையில் உனக்கு தகுந்ததே. எனினும் நான் சொல்வதை கேட்பாயாக. யானையின் பெயரால் அழைக்கப்படும் நகரத்திற்கு, அந்த ஹஸ்தினாபுரத்திற்கு கங்கையின் மைந்தன் பீஷ்மன் உன்னை தூக்கிச் செல்லவில்லை என்றால், ஓ மருட்சியுடைய பெண்ணே, அம்பையே, அந்த பரசுராமரின் உத்தரவின் பேரில் சால்வன் உன்னை தலையில் தூக்கி வைத்திருப்பான். பீஷ்மன் உன்னை கடத்திச் சென்றதாலேயே மன்னன் சால்வனுக்கு உன்னை குறித்து சந்தேகங்கள் எழுந்தன. பீஷ்மன் தனது ஆண்மையில் செருக்குக் கொண்டு வெற்றியால் மகுடம் சூட்டப்பட்டிருக்கிறான். எனவே நீ உனது பழியுணர்வை வேறு யார் மீதும் விழச் செய்யாமல் பீஷ்மன் மீதே விழச் செய்ய வேண்டும் என்றார் அகிருதவர்ணர். அந்த தவசியின் வார்த்தைகளை கேட்ட அம்பை சொன்னாள்: ஓ மறுபிறப்பாளரே, பிராமணரே, இந்த விருப்பம் என் இதயத்திலும் உள்ளது. போரில் பீஷ்மனை கொல்ல என்னால் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஓ வலிமை மிக்க கரங்களை கொண்டவரே,
பீஷ்மனோ மன்னன் சால்வனோ அவர்களில் எவரை நீர் குற்றவாளியாக கருதுகிறீரோ அவ்விருவரில் எவரால் எனக்கு இந்த பரிதாபகர நிலை ஏற்பட்டதோ அந்த மனிதனை தண்டிப்பீராக என்றாள் அம்பை. பீஷ்மர் துரியோதனனிடம் தொடர்ந்தார். இது போன்ற விவாதத்திலேயே, ஓ துரியோதனா, அந்த நாளும் இரவும் குளிரோ வெப்பமோ இல்லாத இனிய தென்றலுடன் கடந்து சென்றது. பிறகு சக்தியால் பிரகாசித்துக் கொண்டிருந்த பரசுராமர் அங்கே தோன்றினார். தலையில் தலாமுடி தரித்து மான் தோல் உடுத்தியிருந்த அந்த தவசி பரசுராமர் சிலர்களால் சூழப்பட்டிருந்தார். பெருந்தன்மை மிக்க ஆன்மா கொண்டவரான அந்த பரசுராமரின் கையில் வில் இருந்தது. வாளும் போர்க்கொடரியும் தரித்திருந்த அவர், அந்த பாவமற்றவர், அந்த காட்டில் இருந்த சிறுஞ்செய்ய மன்னன் ஹோத்திரவாகனரை அணுகினார். அங்கே வசித்திருந்த தவசிகள், பெரும் தவத்தகுதியை உடைய அந்த மன்னன் ஹோத்திரவாகனர் ஆகிய அனைவரும் அவரை கண்டு எழுந்திருந்து கூப்பிய கரங்களோடு காத்திருந்தனர். அந்த ஆதரவற்ற கன்னிகையும் அதை செய்தாள். தேன் மற்றும் தயிர் களைசல்களை காணிக்கையாக அளித்த அவர்கள் அனைவரும் அந்த பார்க்கவர் பரசுராமரை மகிழ்ச்சியுடன் வழிபட்டனர். அவர்களால் முறையாக வழிபடப்பட்ட அந்த பரசுராமர் தன்னை சுற்றி அமர்ந்திருந்தவர்களுடன் அமர்ந்தார். பிறகு இப்படி அமர்ந்த ஜமதக்னியின் மகன் பரசுராமனரும் ஹோத்திரவாகனரும் தங்கள் உரையாடலை தொடங்கினர். அவர்களது உரையாடல் முடிந்ததும் கிடைத்த வாய்ப்பில் தவசியான அந்த ஹோத்திரவாகனர் பிறகு குலத்தின் முதன்மையானவரும் பலமிக்கவருமான பரசுராமனிடம் இனிய குரலில் பயனுள்ள வார்த்தைகளை சொன்னார். ஓ பரசுராமரே, காசி மன்னன் மகளான இந்த அம்பை எனது மகளின் மகளாவாள், எனக்கு பேத்தியாவாள். அவளுக்கு செய்யப்பட வேண்டிய ஒன்று உள்ளது, அவற்றை முறையாக கேளும் என்றார். தனது நண்பன் ஹோத்திரவாகனரின் இவ்வார்த்தைகளை கேட்ட பரசுராமர் அந்த கன்னிகை அம்பையிடம் சொன்னார். நீ சொல்ல வேண்டியதை என்னிடம் சொல்வாயாக என்றார். இந்த வார்த்தைகளால் அம்பை சுடர்மிகும் நெருப்பென இருந்த அந்த பரசுராமரை அணுகி சிரம் தாழ்த்தி அவரது பாதங்களை வணங்கி தாமரை மலர்களின் இணையை போல இருந்த அவற்றை தன் இருகைகளாலும் தொட்டு அவர் எதிரில் அமைதியாக நின்றாள். துயரத்தால் நிறைந்த அந்த அம்பை உரக்க அழுதாள். அவளது கண்கள் கண்ணீரால் குளித்தன. துயர்மிக்கவர் அனைவருக்கும் புகலிடமான அந்த பிறகு வழித்தோன்றல் பரசுராமரின் பாதுகாப்பை அவள் நாடினாள். பரசுராமர் அம்பையிடம் சொன்னார். உனது இதயத்தில் இருக்கும் துயரை என்னிடம் சொல்வாயாக, நான் உனது வார்த்தைகளின்படி செயல்படுவேன் என்றார். இப்படி உற்சாகமூட்டப்பட்ட அம்பை பரசுராமரிடம் சொன்னாள். ஓ பெரும் நோன்புகளை கொண்டவரே பரசுராமரே, இன்று நான் உமது பாதுகாப்பை நாடுகிறேன். முடிவற்ற இந்த துன்பக்கடலில் இருந்து என்னை எழுப்புவீராக என்றாள் அம்பை. அவளது அழுகையும் இளமை நிறைந்த அவளது உடலையும் அதன் பெரும் நளினத்தையும் கண்ட பரசுராமர் சொன்னார். இவள் என்ன சொல்லப் போகிறாள் என்று நினைக்கத் தொடங்கினார். பிறகு குலத்தை தழைக்க வைப்பவரான அந்த பரசுராமர் தன்னுள்ளேயே இப்படி நினைத்து இரக்கத்தால் நிறைந்து அமைதியாக அமர்ந்திருந்தார். பிறகு அவர் இனிய புன்னகைகளை கொண்ட அந்த கன்னிகையிடம் மீண்டும், நீ சொல்ல வேண்டியதை எங்களிடம் சொல்வாயாக என்றார். இப்படி உற்சாகப்படுத்தப்பட்ட அந்த கன்னிகை அம்பை நடந்த அனைத்தையும் பார்கவரிடம், அந்த பரசுராமரிடம் தெரிவித்தாள். அந்த இளவரசி அம்பையின் வார்த்தைகளை கேட்ட ஜமதக்னியின் மகன் பரசுராமர் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதில் தீர்மானித்துக் கொண்டு அந்த அழகிய நிறம் கொண்ட காரிகை அம்பையிடம் சொன்னார். ஓ அழகிய பெண்ணே, குருகுலத்தில் முதன்மையானவனான பீஷ்மனுக்கு நான் சொல்லி அனுப்புகிறேன். எனது உத்தரவு என்ன என்பதை கேட்கும் அந்த மன்னன் பீஷ்மன் நிச்சயம் அதற்கு கீழ்ப்படிவான். எனினும் அந்த ஜானவியின், அந்த கங்கையின் மைந்தன் பீஷ்மன் எனது வார்த்தைகளின்படி செயல்படவில்லை எனில், ஓ அருளப்பட்ட பெண்ணே, போரில் நான் அந்த பீஷ்மனை அவனது ஆலோசகர்களுடன் சேர்த்து எரித்து விடுவேன். அல்லது நீ விரும்பினால் சால்வர்களின் வீர ஆட்சியாளனிடம் கூட இக்காரியம் குறித்து பேசுவேன் என்றார் பரசுராமர். பரசுராமரின் இவ்வார்த்தைகளை கேட்ட
அம்பை சொன்னார். எனது இதயம் சால்பர்களின் ஆட்சியாளன் அவனிடம் முன்பே ஒடுக்கப்பட்டது என்பதை அறிந்தும் பீஷ்மன் என்னை அனுப்பிவிட்டான். சௌபத்தின் ஆட்சியாளனை அணுகிய நான் சொல்லக்கூட முடியாத மொழியில் எல்லாம் அவனிடம் பேசினேன். எனது நடத்தையின் தூய்மையில் சந்தேகம் கொண்ட அந்த சால்வன் என்னை ஏற்க மறுத்துவிட்டான். இவையாவையும் உமது அறிவின் துணை கொண்டு கருதி பார்த்து, ஓ பிறகு குலத்தின் மகனே பரசுராமரே, இந்த சூழ்நிலையில் என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்வதே உமக்கு தகும் என்றார். எனினும் பெரும் நோன்புகளை கொண்ட பீஷ்மனே எனது துயரின் வேறாவான். ஏனெனில் அவனே தனது தேரில் என்னை பலவந்தமாக தூக்கி வந்தான். எவனால் நான் இத்தகைய துயரத்தில் மூழ்கி இதுபோன்ற கசப்பான இன்னல்களை அனுபவிக்கிறேனோ அந்த பீஷ்மனை கொல்வீராக. ஓ பிருகுகுலத்தவரே பரசுராமரே, பேராசையும் இழிதன்மையும் கொண்ட பீஷ்மன் தனது வெற்றியால் செருக்கடைந்திருக்கிறான். ஓ பாவமற்றவரே, எனவே நீர் அவனுக்கு, அந்த பீஷ்மனுக்கு தகுந்ததை கொடுக்க வேண்டும். அந்த பீஷ்மனால் நான் கடத்தப்பட்ட போது, ஓ தலைவா பரசுராமரே, பெரும் நோன்புகள் கொண்ட இந்த வீரனை கொல்ல நான் காரணமாக இருக்க வேண்டும் என்பதே எனது இதயத்தின் விருப்பமாக இருந்தது. எனவே ஓ பாவமற்றவரே பரசுராமரே, எனது விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. ஓ வலிமை மிக்க கரங்களை கொண்டவரே பரசுராமரே, விருத்திரனை கொன்ற புரந்தரனை, அந்த இந்திரனை போல நீர் பீஷ்மனை கொல்வீராக என்றாள் அம்பை. இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 179 அம்பையை தூண்டிய அகிருதவரனர் இப்பதிவு நிறைவுற்றது.